28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். ஆடிப்பெருக்கு விழா திருச்சியில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் பெண்கள் பொதுமக்கள் காவிரி தாயை வணங்கி வழிபாடு நடத்தி வருகின்றனர். மேலும் புதுமண தம்பதியினர் மஞ்ச கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து வருகின்றனர். அது குறித்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். அப்படி நீருக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படும் நதிகளில் முக்கியமான நதியாக கருதப்படுவது காவிரி நீர். அந்த காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த ஆடி 18 போது இந்த காவிரி நதி பாயும் பகுதிகளில், கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் குடும்பமாக அந்த காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக பல்வேறு மங்கள பொருட்களை வைத்து பூஜைகள் செய்து அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தாலி கயிறை புது கயிறுகளாக மாற்றக்கூடிய நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் நடைபெறும். அது போன்ற ஒரு நிகழ்வு இன்றைய தினம் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினம் இன்று காலை முதலே பார்த்தோமேனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள், புதுமண தம்பதியினர் என அனைவரும் இங்கு வருகை தந்து இந்த காவிரி தாய்க்கு பூஜைகள் செய்து அவர்கள் அந்த புதிய கயிறு மற்றும் இந்த புதுமண தம்பதியினர் அந்த தாலி கயிறை மாற்றும் நிகழ்வானது இங்கு காலை முதல் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினம் இந்த நாள் முழுவதும் பார்த்தோமேனால் இந்த காவிரி நதி பாயும் இந்த திருச்சி மாவட்டத்தில் அம்மா மண்டபம் காவிரி படித்துறை, ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை மற்றும் முக்கொம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அதிகாலை முதலே ஏராளமானோர் வருகை தந்து தற்போது இந்த ஆடிப்பெருக்கு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் திருச்சி மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆடி 18ஆம் பெருக்கும் பார்த்தோமேனால் இந்த காவிரி ஆற்று இரு கரைகளும் தொட்டுவாறு இந்த காவிரி நீரானது பாய்ந்து ஓடுவதை பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆண்டு காவிரி நீர் குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த நடுக்கரையில் சிறிய தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் பொதுமக்கள் அந்த பகுதியில் பூஜைகள் மேற்கொண்டு அந்த ஆடி 18ஆம் பெருக்கை கொண்டாடி வருகின்றனர். மேலும் திருச்சி மாநகராட்சியின் சார்பில் இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் குளிப்பதற்காக பைப்புகள் மூலம், தற்காலிக பைப்புகள் மூலமாக அமைத்து அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நம்மிடையே ஒரு புதுமண தம்பதியினர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். இன்றைய தினம் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு விழாவை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கீங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்னென்ன பூஜைகள் மேற்கொண்டீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார், நான் லால்குடியிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் தென்னவன், என்னோட மனைவி பேர் இலக்கியா. இது எங்களோட முதலாம் ஆண்டு ஆடிப்பெருக்கு. அதனால் நாங்கள் குடும்பத்தோடு இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு அணிந்த மாலைகள் எல்லாத்தையும் இங்கே இதில் விட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் என்னென்ன பூஜை எல்லாம் பண்ணுவோம்? நார்மலாக நம்ம புளியார் பிடிச்சி பூஜை பண்ணி, அப்புறம் தேங்காய் உடைச்சி இப்போ சூடம் ஏற்றி இந்த மாதிரி பண்ணுறது தான். அது மாதிரி தான் வழக்கமாக நீங்கள் ஆடி 18 கொண்டாடி இருப்பீங்க. இன்னைக்கு புதுமண தம்பதியினராக இந்த ஆடி 18 கொண்டாடுறதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் டைம் இங்கே ஆற்றுல செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது எல்லாமே. தண்ணி மட்டும் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பெட்டராக இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி ஆடி 18 யாரெல்லாம் இங்கே கொண்டாடி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் கணவரோட வந்தது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கோம், வீட்டில் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம், முதல் வருஷம் இங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். வழக்கமாக ஆடி 18ஆம் பெருக்கு கூட இந்த காவிரி கரையில் கொண்டாடுறதுனால என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்குது? நீங்கள் என்னென்ன பூஜைகள்லாம் செஞ்சீங்க? எப்பயும் போல பிள்ளையார் இதெல்லாம் வச்சு பிள்ளைங்களை நல்லா கங்கை ஆத்து சாமியை நினைச்சு இது பண்ணி தாலி பிரிச்சு போட்டு சாமி கும்பிட்டு வர்றது. இது நம்ம தமிழோட நம்ம பண்பாடு, எல்லாருமே செய்யறது. அது வாழையடி வாழையா வர்றது. ஆடி 18 தலை ஆடி 18னா முக்கியத்துவம் எல்லாத்துக்கும். இந்த வருடம் இந்த காவிரியில் தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி நினைக்கிறீங்க? இப்போ தண்ணி குறைவாக இருக்கிறத நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்திருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் காவிரியில் தண்ணி குறைவாக இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்புறம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சம் இருக்கிற தண்ணி சைடு போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமியை நினச்சி சாமி கும்பிட்டோம்.
ஓகே, இவர்கள் சொன்னது போலவே பார்த்தோம். ஆனால் இந்த ஆண்டு அதாவது இந்த காவிரியில் குறைவான தண்ணீர் இருந்ததன் காரணமாக அதற்கேற்றாற்போல் ஏற்பாடுகள் எப்படி செய்திருக்கிறார்களோ அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி தற்போது அந்த காவிரியினுடைய நடுப்பகுதிகளில் அந்த பூஜைகளை மேற்கொண்டு இந்த ஆடி 18ஆம் பெருக்கை வெகு விமர்சையாக கொண்டாடி வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.